ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பால்வேம்பு கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சீதாமல்புரம் தாண்டி ஆஞ்சநேயர் கோயிலாம் தாண்டி வந்தோம்னா பாலத்துக்கு பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில், பட்டுக்கோட்டை பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில், பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பாலத்துக்கு அடியில் காட்டாறு பால்வேம்பு கருமாரியம்மன் திருக்கோயில். கோயில் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஆமாம், ரொம்ப நாள் இது வரணும்னு ரொம்ப நாள் ஆசை இது. இன்னைக்கு தான் கிடையாது இருப்பாரு. இங்கே தாண்டி குறி சொல்கிறாங்க. ஆமாம், அது சரி வா போய் பார்த்துட்டே வந்துடும். அவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்ட்டு களத்தூரில் ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு. ரவி அண்ணா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம். காலையில் 9 to மதியானம் 1 மணி வரைக்கும், திரும்ப சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். அங்கே வெளியிலேயே சாமி கும்பிட்டு இங்கேயே 90 குங்குமம்லாம் வச்சுருக்காங்க பூசிக்கிட்டு. இங்கே பாருங்க தியாவை, இங்கே வேறு ராஜா ஆகாமி ராஜா 1/2 கிலோ உள்ள கொட்டி வச்சிருக்காங்க. 90 அள்ளி நின்றுக்கிட்டு இருக்கேன். அங்கே இது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது புத்து மாரியம்மன் சுற்றி வரல, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடங்க. இங்கே இதே கோயில் வந்து இங்கே ஒரு புத்து கோயில் இருக்குது. இது திறந்துருக்கு. இது எப்போவுமே திறந்துருக்கு. இங்கே ஒரு நிஷா 30ஆம் தேதி ஏதோ இது நடக்குது போல இருக்கு. 30ஆம் தேதி 12வது ஆஞ்சநேயர் ஜெயந்தி 30ஆம் தேதி. ஆமாம், குழந்தை இல்லாதவங்க வந்து வழி போட்டால் நல்லதுன்னு போட்டிருக்கு. விளக்கு பூஜை பெண்களுக்கு வந்து ஜாக்கெட்டு கிட்டும் நல்ல விளக்கு தரப்படுமா. விளக்கு பூஜை எப்போ? விளக்கு பூஜை அதான் இந்த 30/12/2024 அன்னதானம் இரவு 8 மணிக்கு அன்னதானம். விளக்கு பூஜை நடந்து கொள்ள பெண்கள் இரவு 8 மணிக்கு அன்னதானமா. 500 ரூபாய் கட்டணும். 500 மட்டுமே விளக்கு பூஜைக்கு. சரி, தேங்க்யூ. பூசி விட்டா தியா நல்லா இருக்குல்ல இடமா கோயிலெலாம். அந்த பக்கம்லாம் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. அவர் சொல்லிக்கிட்டார். அதான் இரவு 8 மணிக்குன்னு போட்டிருக்காங்க பாரு. 8 மணிக்கு விளக்கு பூஜை நடக்குதா? இங்கே பாரு 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் நடைபெறும் உள்ளது. வருவோமா? பார்ப்போம், டைம் இருந்தால் வருவோம். நைட்டில் 8 மணிக்கெல்லாம் வரமாட்டோம். எடுத்துகிட்டு வரோம். குத்து விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதுங்கிறாங்க. ஆனால் 500 ரூபா காசு கட்டிக்கலாம் விடு. சரி கிளம்புவோமா தியா? ஃபஸ்ட்டு குத்து விளக்கு பூஜை போனது அங்கே திருச்சியில் நம்ம கோயில் இருக்குல்ல, கீழே என்ன கோயில் அது? செல்வமுத்து மாரியம்மன் கோயில். அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு வருஷம் நான் விளக்கு பூஜை பண்ணேன். சரி கிளம்புவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாருங்கள். இந்த காட்டாத்து பாலம் இருக்குல்ல, பாலத்துக்கு முன்னாடியே உள்ள வர வேண்டியதான். என்னோட தியா புது பொம்மை வாங்கிட்டு அதை காமிக்கிறாளாம். ஓகே, பாய்.